கல்லை உன்னால புரட்ட முடியாது. இத பார்க்க பிரமிப்பா இருக்குது. நீ திகைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ போராடிக்கிட்டு இருக்கிற. ஆனால் நான் அனுப்புகிற தூதன் அது அசால்ட்டா தள்ள போறான். ஹல்லேலூயா. அந்த தடைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்துக்கு அது எந்த தடையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷன் தடையா இருந்தாலும் சரி, சில நேரங்களில் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலேயே நம்மை முன்னேற முடியாமல் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு பல விஷயங்கள் நடக்கும், பல தடைகள் நடக்கும். அது ஒருவேளை நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஏன் இது கை கேட்டினது வாய் கேட்டல? நிறைய பேர் சொல்லுவாங்க, கை கேட்டினது வாய் கேட்டு எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனா ஏதோ ஒரு சக்தி தடுக்குது, ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஏதோ ஒன்று அல்ல, அது சாத்தானால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் மூலம் வருகிற தடைகள். அந்த தடையா இருந்தாலும் சரி, ரோம அரசாங்கத்தினால் வைக்கப்பட்ட அந்த கல் போன்ற மிகப்பெரிய தடையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பும் போது அது ஒன்றுமில்லாமல் போகும். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் இதை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில சாத்தான் வைத்த தடைகள், மனிதர்களால் வந்த தடைகள், எதனால அந்த தடை வந்திருந்தாலும் சரி, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற அந்த காரியங்களை இந்த நிமிஷத்திலே, இந்த நேரத்திலே கர்த்தர் தூதனை அனுப்பி தூக்கி எறிகிறார் அந்த தடையை. ஹல்லேலூயா. சில எவ்வளவு சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையில நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். சில விஷயம்லாம் இது எப்படிதான் ஆகும்னு நம்ம பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுவார், இது என்னுடைய பார்வைக்கு அற்பமானது. உங்களுக்கு வேண்டாம் இது பிரமிப்பா இருக்கலாம், உங்களுக்கு வேணா இது எப்படி நடக்கும்னு நீங்க நினைக்கலாம், உங்களுடைய சக்திக்கு மீறின சக்தியா இது இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில அது அற்ப காரியம். அருமையானவர்களே, மரியாள் கேட்டா இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே. அவங்க அங்கேயும் தேவதூதன் தான் வந்து சொல்றான், பரிசுத்த ஆவியான உண்மையில் நேரிடுவார். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ எந்த சிம்டம்ஸையும் கேட்கக்கூடாது, எந்த ஒரு அறிகுறியும் கேட்கக்கூடாது, எந்த காரண காரியத்தையும் கேட்கக்கூடாது. ஒன்ன ஒப்புக்கொடு, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, ஆண்டவருக்கு நான் அடிமை. இந்த ஒன் வேர்டு தான் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காரியத்தை செய்து விட்டது மரியாளுடைய வாழ்க்கையிலே. உலகத்துல நடந்துடாத ஒரு சம்பவம், உலகத்துல இதுவரை கேள்விப்பட்டிராத ஒரு சம்பவம். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவது என்பது இதுவரைக்கும் வேர்ல்டுலேயே எந்த மெடிக்கல்லையும் எந்த ஹிஸ்டரியிலையும் கேள்விப்பட்டிராத விஷயம், நடக்காத விஷயம், நடக்க முடியாத ஒரு விஷயத்தை அவளுடைய ஒரே வார்த்தை செய்து முடித்தது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இது எப்படி ஆகும்? இனிமேல் கொஸ்டின் கேட்கக்கூடாது, நீங்க கொஸ்டினே கேட்கக்கூடாது, இது கர்த்தரால் ஆகும்.